இதில் நடித்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் முதல் படி எடுத்து வச்சுருக்காரு. அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். சினிமாவில் வந்து யாருடைய எவ்வளோ பெரிய பிரபலங்களோட வாரிசுகளாக இருந்தாலும் உழைக்கலைன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா, சின்சியர் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ வெற்றி பெற்றார்னா அவருடைய உழைப்பு, அவர் ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணாருன்றதை நாங்கள்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்களும் அந்த சமகாலத்தில் வளர்ந்த நடிகர்கள் தான். இந்த முருகதாஸ், ஆடுகளம் முருகதாஸ் அவங்க எல்லாம் ஒரு இணைந்து கூத்துப்பற்றை நிறைய நாடகங்கள் பிளேயெல்லாம் போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடித்து அவருடைய வெற்றிக்கு அவர் விஜய் சேதுபதி மட்டும்தான் காரணம். அதை யாரும் ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி சூர்யா சேதுபதியினுடைய வெற்றிக்கு ஷேர் பண்ணுறது அனல்ரஸ் மாஸ்டர் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா இதுலேயும் அவர் அந்த மாதிரி ஒரு படத்தை ஏதோ வந்தோம் நடித்தோம், ஒரு ஃபேண்டஸியாக ஒரு படம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் நடிச்சிருக்காரு. வழக்கமான ஹீரோ மாதிரி ஒரு பெருசாக ஓப்பனிங்லேருந்து அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தம்பிக்கு டயலாகே கம்மியாக வச்சு அந்த அவருடைய எமோஷ்னல் ரீசனபிளாக வர்ற அளவுக்கு அந்த ரொம்ப நம்பகத்தன்மையோடு அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. அதற்கேற்ற வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிருந்துச்சு. தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை எல்லா சினிமாவுக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுற பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதே மாதிரி எப்பவும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. மாஸ்டர் நினச்சிருந்தாக்கா நம்ம இந்திய லெவலில் எந்த ஹீரோக்கிட்ட கதை சொல்லியும் இந்த படத்தை பண்ணியிருக்கலாம். ஏன்னா மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து நம்ம சூர்யா விஜய் சேதுபதி செலக்ட் பண்ணி அவன் ஒரு மாதிரி முமுக்கு இருக்கிறவனை ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வந்து நிலைநிறுத்தி தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சூர்யா சேதுபதி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கா. அப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புது ஹீரோக்கள்லாம் ஆக்ஷன்னாலே பயந்து ஒதுங்குற நேரத்தில் இவன் ஃபஸ்ட்டு படத்துல அடித்து நுறுக்கி தும்சம் பண்ணி விட்டு போயிட்டா. அப்படி அதுக்கு வந்து மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொன்று சூர்யா வந்து ரொம்ப அவனை வந்து நிறையா ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பையன். படத்தில் ஒர்க் பண்ணும்போது யாருக்காவது சின்னதாக அடிப்பட்டால் கூட குடுக்குன்னு பதறிடுவான். நமக்கு அடிப்பட்ட மாதிரியே போயிட்டு அதை எடுத்து பார்க்குறான். அதனால் ஒரு ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாழறதுக்கான வழியாக இருக்கணும், அவனோட வாழ்க்கையை அமுக்கிறதுக்கான வழியாக இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல பையன். இயல்பாக ரொம்ப நல்லா பேசுவான், எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பான். அதனால் இந்த விமர்சனம்ன்ற பேரில் வந்து ஒரு நல்ல பிள்ளைய வந்து அமுக்கி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க. ரொம்ப இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். சூர்யா பிரதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, ரொம்ப சின்சியராக இருக்கார். நான் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா வாட்ச் பண்ணிருக்கேன். ஆனால் அந்த ஆக்ஷன்லாம் வந்து என்ஜாய் பண்ணால் தான் பண்ண முடியும். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிபட்டுரும். அது ரொம்ப சின்சியராக அவர் பண்ணார். இன்னும் ஃப்யூச்சரில் அவர் அடுத்து பட போகிற படங்களில் இந்தளவுக்கு கஷ்டப்பட மாட்டாருன்றது எனக்கு கேரண்டடாக தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக இருந்திருக்காரு. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் அன்புக்கும். தேங்க்யூ ஸோ மச்.